சேவையோடு இணைந்திருக்கின்ற மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்களே, இன்று நாங்கள் தரம் 13ற்கான தமிழ் பாடத்திலே இலக்கிய விமரிசனம் என்னும் பேராசிரியர் ஆனா சீனிவாச ராகவனுடைய கட்டுரையை பார்க்க இருக்கின்றோம். இலக்கிய விமரிசனம் என்னுகின்ற கட்டுரை. இந்த சீனிவாச ராகவன் பற்றிய ஒரு மிகச் சுருக்கமான அறிமுகத்தினை பார்த்துக்கொள்வோம் மாணவர்களே. இவர் ஒரு ஆங்கில பேராசிரியர். ஆங்கில பேராசிரியராக இருந்த போதிலும் தமிழ் இலக்கிய துறையிலே பெரும் பணியாற்றியவராக கருதப்படுகின்றார். இவர் 2 பத்திரிகைகள், மாத இதழ்களின் ஆசிரியராக விளங்குகின்றார். ஒன்று சிந்தனை என்னும் தமிழ் மாத இதழ் மற்றும் ட்ரிவேணி என்கின்ற ஆங்கில மாத இதழுடைய ஆசிரியர் இந்த சீனிவாச ராகவன். அதே போன்று இவர் ஒரு சிறந்த எழுத்தாளர், சிறந்த மொழிபெயர்ப்பாளர் என்னும் பன்முக ஆற்றலை பெற்றவராக சீனிவாச ராகவன் விளங்குகின்றார். தமிழ், ஆங்கிலம் மற்றும் வடமொழி என்னும் பன்மொழி புலமை உடையவர் இவர். இவருடைய நூல்கள் இலக்கிய முயற்சிகளாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், வெள்ளை பறவை என்னும் கவிதையினை எழுதியிருக்கின்றார். அவன் அமரன், உதயகன்னி போன்ற நாடகங்களின் ஆசிரியராக விளங்குகின்றார். இலக்கிய மணிகள், காவிய அரங்கில், புது மெருகு என்னும் இலக்கிய விமர்சன கட்டுரைகளை வெளியிட்டிருக்கின்றார். பாரதியின் குறை என்ற பெயரில் ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்கின்றார். நம்மாழ்வாருடைய சுயசரிதையை எழுதியிருக்கின்றார். இது இவருக்கு புகழை பெற்று தந்த நூல்களாக அமைகின்றது. அதே போன்று ஒரு நூற்றாண்டு தமிழ் கவிதை இவரது முக்கியமான ஒரு ஆய்வு நூலாக அமைந்திருக்கின்றது. இவரால் எழுதப்பட்ட இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற இந்த இலக்கிய விமரிசனம் என்னும் இவரது கட்டுரையானது, இவரது நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் சிந்தனை என்ற மாத இதழிலே முதலிலே வெளிவந்தது. பின்னர் தான் அது புதுமெருகு என்னும் இவருடைய கட்டுரை தொகுதியிலே இடம்பெற்றிருக்கின்றது மாணவர்களே. ஆகவே பேராசிரியர் ஆனா சீனிவாச ராகவன் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு எத்தகைய பங்களிப்பினை செய்திருக்கின்றார். இப்பொழுது நாங்கள் இலக்கிய விமரிசனம் என்னும் கட்டுரைக்கு வருவோம். இலக்கிய விமரிசனம், விமர்சனம் என்பது பற்றி மாணவர்கள் அறிந்திருக்கின்றீர்கள், கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். இது இப்பொழுது திறனாய்வு என வழங்கப்படுகின்றது. ஆரம்பத்திலே மதிப்புரை, ஒரு இலக்கியம் தொடர்பான மதிப்புரை என்னும் பெயரும் இதற்குண்டு. மதிப்புரை, விமர்சனம், திறனாய்வு என்பனையெல்லாம் ஒரே எண்ணக்கற்களை கொண்டது. இந்த இலக்கிய விமரிசனம் என்பதனால் கருதப்படுவது யாது? இலக்கியம் என்றால் என்ன? அது தொடர்பான தெளிவான விளக்கத்தினை இந்த கட்டுரை எடுத்து காட்டுகின்றது. ஒரு நூல் எப்பொழுது இலக்கியமாகின்றது? இலக்கியம் லட்சியம் என்னும் வட சொல்லில் இருந்து வந்தது. லட்சியம் இலட்சியம் ஆகி பின்பு இலக்கியம் ஆகியதாக கூறுது. ஆகவே இலக்கியத்துக்கும் லட்சியத்திற்கும் நெருக்கமான தொடர்பு. ஒரு இலக்கியம் கொண்டிருக்க வேண்டிய அடிப்படையான பண்பாக அமைவது லட்சியம். இலக்கை உடையது இலக்கியம் என்கிறார்கள். ஒரு இலக்கியத்திற்கு ஒரு நோக்கு இருக்க வேண்டும், ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும்.
அந்த நோக்கு குறிக்கோள் மக்களை படைப்பாளி எண்ணத்தை அனுபவித்தானோ, எதனை கருதினானோ அது அவ்வாறே மக்களை சென்றடையுமாக இருந்தால், அந்த இலட்சியம் குறிக்கோள் அவன் கருதியது போன்று மக்களை சென்றடையும் போது அது இலக்கியம் ஆகின்றது. இல்லை என்றால், இலக்கு இல்லை என்றால் அது நூலாகவே நின்று விடுகின்றது. ஆகவே இந்த இலக்கியத்திற்கு பல்வேறு விமர்சனங்களை எழுதி வருகின்றார்கள், விமர்சிக்கின்றார்கள். விமர்சனம் என்றால் என்ன? ஒரு படைப்பினது, அது கவிதையாக இருக்கலாம், கட்டுரையாக இருக்கலாம், ஒரு பெரிய காவியமாக இருக்கலாம், சிறுகதையாக இருக்கலாம், ஏதோ ஒரு படைப்பு. அந்த படைப்பினது குறை நிறைகளை ஆய்வு செய்வது திறனாய்வு அல்லது விமர்சனம் என்கிறோம். எவ்வாறு ஆய்வு செய்ய வேண்டும்? ஒரு இலக்கியத்தினை விமர்சனம் செய்யும் போது அது எப்படி அமைய வேண்டும்? ஆஹா, ஓஹோ, இதுவல்லவா படைப்பு, சிச்சி இதுவும் ஒரு படைப்பா என்று ஒரு இலக்கியத்தினுடைய பெருமையினையோ அல்லது குறையினையோ அழுத்தமாக கூறிவிட்டால் அது விமர்சனமாகி விடுகின்றது என்று சிலர் நினைக்கிறார்கள். இல்லை, அதற்குத்தான் இங்கே கட்டுரையாசிரியர் முக்கியமாக இங்கே முன்வைத்திருக்கிறார் நக்கீரனுடைய விமர்சனத்தை. சங்ககால பாடல், இறையனாருடைய கொங்குதேர் வாழ்க்கை என்னும் பாடல் மாணவர்கள் கற்றிருக்கிறீர்கள். இது பழைய பாடத்திட்டத்திலே இடம்பெற்றிருக்கின்றது. இந்த கொங்குதேர் வாழ்க்கை என்னும் பாடலுக்கு நக்கீரன் அளிக்கின்ற விமர்சனம், அந்த விமர்சனம் சரியா? அதோடுதான் கட்டுரை ஆரம்பிக்கப்படுகின்றது. நக்கீரனுடைய விமர்சனம் சரியா? கட்டுரை ஆசிரியனுடைய கருத்துப்படி அந்த விமர்சனம் தவறு, அது விமர்சனம் அல்ல. அது வெறுமனே குற்றம் கூறுவதை, குறை காணுவதை மட்டுமே அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. ஆகவே உண்மையான விமர்சனம் என்றால் என்ன? உண்மையான விமர்சனத்திலே ஒரு இலக்கியம் எந்த சூழலில் இருந்து ஆரம்பிக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். என்ன நோக்கத்தோடு அது எழுந்திருக்கின்றது, என்ன முறையிலே அது கூறப்பட்டிருக்கின்றது. படைப்பாளி அல்லது இலக்கிய கர்த்தா புறத்திலே காணுகின்ற வெறுமனே காட்சி பொருட்களை அடிப்படையாக கொண்டு அதனை மட்டும் வெளிப்படுத்துவதல்ல இலக்கியம். ஒரு படைப்பாளி வெளியிலே காணுகின்ற புறக்காட்சிகள் அது ஒரு கருவி. அது அவனது கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான ஒரு கருவியாக மட்டுமே படைப்பாளி காணுகின்றான். அந்த கருவி, அந்த புறக்காட்சி அவனுடைய உணர்விலே ஏற்படுத்துகின்ற மாற்றங்கள் என்ன? என்ன உணர்வலைகளை ஏற்படுத்துகிறது? என்ன சிந்தனைகளை எழுப்புகின்றது? என்ன பாவனைகளை தோற்றுவிக்கின்றது? இதனை நோக்குதல் வேண்டும். இதனை அடிப்படையாக இலக்கிய விமர்சனம் கொள்ள வேண்டும். ஆனால் அவருடைய குற்றச்சாட்டு, கட்டுரை ஆசிரியருடைய குற்றச்சாட்டு, இன்று தமிழ் இலக்கிய விமர்சனம் அவ்வாறு அமையவில்லை. வெறுமனே மொழியை பற்றிய ஆராய்ச்சியாக அமைந்து விடுகின்றது. வெறுமனே இலக்கணத்தை பற்றி, மொழியினுடைய இலக்கணத்தை பற்றி ஆய்வு செய்வதோடு அது நின்று விடுகின்றது. வெறும் காட்சி பொருட்களை மட்டுமே வைத்து இலக்கியத்தை விமர்சனம் செய்வதாக அமைந்து விடுகின்றது. கருத்து பொருள், அந்த காட்சி தோற்றுவித்த கருத்து பொருள் என்ன என்பதை விமர்சனம் ஆராய தவறிவிடுகின்றது. தெரியும், இலக்கியம் மனித வாழ்வின் அனுபவம். இலக்கியம் கண்ணாடி என்று பார்க்கிறோம். வாழ்க்கையின் கண்ணாடி, சமூகத்தின் கண்ணாடி, மனித வாழ்வின் அனுபவங்களை அடிப்படையாக கொண்டுதான் இலக்கியம் எழுகின்றது.
வெறுமனே காட்சி பொருட்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டு சீச்சி இதிலே தவறு இருக்கின்றது, இதுவும் ஒரு இலக்கியமா என குறை கூறுவது இலக்கிய விமர்சனமாகாது. அதற்கான சில ஆதாரங்களை, இலக்கியங்களை இங்கே முன்வைக்கின்றார். ஆகவே மாணவர்களே, இந்த கட்டுரையை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். இங்கே சில இடர்பாடுகள் மாணவர்களுக்கு ஏற்படலாம். ஏனென்றால் சில இடங்களிலே அவர் கையாண்டிருக்கின்ற மொழிநடை சில இடங்களிலே எளிமையாக இருந்தால் சில சொற்பிரயோகங்கள் மாணவர்களுக்கு விளக்க குறைவாக இருக்கலாம். ஆனாலும் இந்த கட்டுரை எதனை சொல்ல வருகின்றது என்ற அந்த அடிப்படையை நாங்கள் நோக்குதல் வேண்டும். இந்த கட்டுரையிலே கூறப்படுகின்ற முக்கியமான விடயம் என்ன? கட்டுரை ஆசிரியர் எதனை கூற முன்விளைகின்றார்? இலக்கியத்தை பற்றி கூறுகின்றார். இலக்கிய விமர்சனம் பற்றிய கருத்துக்களை தெரிவிக்கின்றார். இன்றைய தமிழ் இலக்கிய விமர்சனத்திலே காணப்படுகின்ற குறைபாடுகளை சுட்டிக்காட்டுகின்றார். ஆகவே ஒரு இலக்கிய விமர்சனம் எவ்வாறு அமைய வேண்டும், இலக்கிய விமர்சனம் ஒன்று அடிப்படையாக என்ன பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்பதனை எடுத்து காட்டுகின்றார். இலக்கிய விமர்சனத்தின் வகைகளை வேறுபடுத்தி காட்டுகின்றார். சில இலக்கியங்கள், சில செய்யுட்களை உதாரணமாக காட்டி அந்த செய்யுள்களுக்கான, இலக்கியங்களுக்கான விமர்சகர்களினுடைய கருத்துக்களில் உள்ள பிழைகளை சுட்டிக்காட்டுகின்றார். பழைய இலக்கண உரையாசிரியர்கள், இப்பொழுதுள்ள இலக்கண உரையாசிரியர்கள், இவர்களுக்கிடையிலான வேறுபாட்டை எடுத்துக்காட்ட முன்வருகின்றார். ஆகவே இந்த அடிப்படையான விடயங்கள் பற்றிய ஒரு கருத்து தெளிவினை மாணவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ன விடயங்கள் இங்கே மையமாக அமைகின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் இங்கு அடிக்கு அடி கட்டுரை ஆசிரியர் கூறிய வரிக்கு வரியான பொருள் விளக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள சிரமப்பட வேண்டியது இல்லை. ஆகவே நாங்கள் அந்த அடிப்படையிலேயே இந்த இலக்கிய விமர்சனம் பற்றிய கட்டுரையினை நோக்குவோம். முதலாவதாக நாங்கள் பார்ப்போம், இலக்கியம் பற்றிய கட்டுரை ஆசிரியருடைய கருத்து என்ன. சில அவருடைய கருத்துக்கள், என்ன கருத்துக்கள் இந்த கட்டுரையினூடாக வெளிப்படுகின்றது. அவர் இலக்கியம் பற்றி கட்டுரை ஆசிரியர் யாது கூற விளைகின்றார் என்பதை பற்றி முதலிலே பார்ப்போம். அவருடைய கருத்துக்கள் இங்கே தொகுக்கப்பட்டிருக்கின்றது. இலக்கியம் என்பது ஒரு கலை என்கின்றார். இலக்கியம் ஒரு கலை, அதனுடைய கருவிதான் மொழி. அந்த கலையை வெளிப்படுத்துவதற்கான ஊடகம், ஒரு கருவி மொழியாக அமைகின்றது என்கின்றார். அடுத்ததாக மிக முக்கியமான விடயம் பற்றி குறிப்பிடுகின்றார். இலக்கியம் என்பது நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று புறத்திலே நிகழ்கின்ற வெறும் காட்சி பொருட்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டது அல்ல. இலக்கியம் மனித வாழ்வின் அனுபவங்களை அடிப்படையாக கொண்டெழுகின்றது. அனுபவம் தான், மனித வாழ்க்கையினுடைய அனுபவம் தான் அங்கே கலையாகிறது, அங்கே இலக்கியமாகின்றது. வெறும் காட்சி பொருட்கள் ஒருபோதும் இலக்கியமாகாது என்னும் கருத்திலே கட்டுரையாசிரியர் உறுதியாக நிற்கின்றார். உலகத்திலே புறத்திலே நிகழ்கின்ற காட்சி பொருட்களை பற்றித்தான் இலக்கியம் பேசுகின்றது, உண்மைதான். இருந்தாலும் காட்சி பொருளை காட்சி பொருளாக மட்டும் இலக்கியம் பார்க்கவில்லை. அது, அந்த காட்சியானது அவனுடைய சிந்தனையை தூண்டுகின்ற, படைப்பாளியினுடைய சிந்தனையை தூண்டுகின்ற, அவனுடைய கருத்தினை எழுப்புகின்ற ஒரு கருவியாகவே இலக்கியம் பேசுகின்றது. அதே போன்று உதாரணமாக பாருங்கள், இங்கே ஒரு காட்சி காட்டப்படுகின்றது. இங்கே மயில்கள் ஆடுகின்றது. கம்பனுடைய ராமாயணத்திலே இருந்து எழுகின்ற பாடல் ஒன்றை காட்டுகின்றார். எதற்காக காட்டுகின்றார்? வெறுமனே காட்சி பொருட்கள் மட்டுமே இலக்கியமாகாது, காட்சி பொருட்களை விவரிப்பது ஒருபோதும் இலக்கியமாக அமையாது. அந்த காட்சி
புலவனுடைய சிந்தனையிலே அல்லது ஒரு படைப்பாளியினுடைய சிந்தனையிலே என்ன உணர்வலைகளை தோற்றுவிக்கின்றது? அந்த காட்சியின் ஊடாக அவன் காணுகின்ற கருத்து என்ன? என்ன பாவனையை காணுகின்றான்? என்ன சிந்தனையிலே அவன் திளைக்கின்றான்? அதனை நாங்கள் பார்க்க வேண்டும். உங்களுக்கு மாணவர்களுக்கு கம்பராமாயணம் தெரிந்திருக்கும். கோசல நாடு, கோசல நாட்டினுடைய வளச்சிறப்பினை கம்பன் பாட முற்படுகின்ற போது அங்கே மருத நிலத்தினுடைய சிறப்பினை காட்டுகின்றார். மருத நிலம் மாணவர்கள் நன்றாக தெரிந்த விடயம். வயலும் வயல் சார்ந்த நிலப்பகுதியும், அங்கே பொய்கைகள், மயில்கள், குளிர்ந்த சோலைகள், தாமரைகள், குவளை மலர்கள், இவையெல்லாம் செறிந்தது மருத நிலம். இங்கே அந்த கோசல நாட்டினுடைய வளச்சிறப்பினை கம்பன் பாட முற்படுகின்ற போது அங்கே மருத நிலத்தை காணுகின்றான், கற்பனையிலே காணுகின்றான். அது ஒரு புறக்காட்சி. அந்த புறக்காட்சி அவனுக்கு என்ன உணர்வலைகளை தோற்றுவிக்கின்றது, எப்படி பாவனை செய்கின்றான், என்ன சிந்தனைகளை அவனுக்கு அது உதயமாக்குகின்றது என்பதைத்தான் இலக்கியம் பேசுகின்றது. இங்கே அந்த மருத நிலத்தை ஒரு அரங்காக சித்தரிக்கின்றான் கம்பன். ஒரு அரங்கம், ஒரு மேடை. மேடையிலே அரங்கத்திலே என்ன நடக்கின்றது? ஒரு நடன காட்சி, ஒரு நடனம் இடம்பெறுவதாக கற்பனையிலே காணுகின்றான். அங்கே நடனம் இடம்பெறும் போது விளக்குகள், மேடைக்கு ஒளி கொடுக்கின்ற விளக்குகள் அங்கே காணப்படும். மேளம், ஒரு நடன காட்சி அரங்கேறுகின்ற போது மேளம் வாசிப்பவர்கள், மத்தளம் இசைப்பவர்கள் கீழே இருந்து அந்த நடனமாதிவின் ஜதிகளுக்கு ஏற்ப அந்த ஜதிகளை பார்த்து கொண்டே இங்கே மேளம் இசைப்பார்கள். அதை ரசித்துக் கொண்டே, அதை அனுபவித்துக் கொண்டே அவர்கள் மேளம் இசைப்பார்கள். இத்தகைய ஒரு சிந்தனை அந்த மருத காட்சியின் ஊடாக கம்பனுக்கு உதயமாகிறது. இந்த காட்சியினை, நடன காட்சியினை, மருதத்தை ஒரு அரசியாக அவன் உருவகித்து, மருதமாகிய அரசி அந்த அரங்கிலே கொலுவீற்றிருந்து இதையெல்லாம் கண்டு ரசிக்கின்றாள் என்கின்றான். ஆகவே கண்டது புறக்காட்சி. அதை எப்படி அவன் உணர்ச்சியாக, ஒரு கலையாக, ஒரு கருத்து பொருளாக எப்படி எடுத்துக்காட்டி இருக்கிறான் என்பதைத்தான் இலக்கியம் பேச வேண்டும் என்பதற்கு இதனை ஒரு உதாரணமாக்கி காட்டியிருக்கிறார். தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல்கள் முழவினேங்க, குவளை கண் விழித்து நோக்க, தென்திரை எழினி காட்ட, தேம்பிழி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட, மருதம் வீற்றிருக்கும் மாதோ. இதுதான் கம்பனுடைய பாடல். இந்த பாடலை, இந்த காட்சிகளை காணுங்கள் மாணவர்களே. தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல்கள் முழவினேங்க, குவளை கண் விழித்து நோக்க, தென்திரை எழினி காட்ட, தேம்பிழி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட, மருதம் வீற்றிருக்கும் மாதோ. மாதோ ஒரு அரசியாக அங்கே மருதத்தை ஒரு அரசியாக உருவகித்து கொலுவீற்றிருக்கின்றார். தண்டலை குளிர்ந்த சோலையிலே மயில்கள் ஆடுகின்றது மருத நிலத்திலே. அங்கே மயில்களினுடைய ஆட்டம்தான் ஒரு நடன காட்சி. தாமரை விளக்கம் தான் அந்த அரங்கிற்கு தாமரை மலர்கள் விளக்குகளை தாங்குகின்றது, ஒளி கொடுக்கின்ற விளக்குகளை தாங்குகின்றது. கொண்டல்கள் முழவின் ஏங்க ஏங்க, கொண்டல்கள் என்பது மலை மேகங்கள். ஆகவே இங்கு மழைக்காலம், மயில்கள் எப்பொழுது ஆடும்? மழையை கண்டால் மயிலாடும். ஆகவே இது மழைக்காலம். கொண்டல்கள் மலை மேகங்கள் ஒன்றோடொன்று மோதி ஒலிக்கின்றது. அது கவிஞனுக்கு என்ன உணர்ச்சியினை தோற்றுவிக்கின்றது? அதை மத்தளம், மேளம், இந்த மயில்கள் ஆடுகின்ற நடனத்திற்கு இந்த கொண்டல்கள் மேளம் இசைக்கின்றன.
ஏன் ஏங்க என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவர் பயன்படுத்தியிருக்கிற சொல்லை பாருங்கள். கொண்டல்கள் முழவின் ஏங்க. அங்கே ஒரு ஏக்கம். ஏன் ஏக்கம்? இந்த மத்தளம் வாசிப்பவர்கள் என்ன செய்வார்கள்? திரையரங்கிலே, அந்த அரங்கிலே ஒரு பக்கத்திலே அமர்ந்து இந்த நடன மாதுக்களின் நடனத்தை, அவர்களுடைய பாவனைகளை, ஜதிகளை எல்லாம் பார்த்து அதற்கேற்ப மேளத்தை வாசிப்பார்கள். இங்கே மேகங்களுக்கு அது முடியவில்லை. அமர்ந்திருந்து இந்த நடனத்தை ரசிக்க முடியவில்லையே. இது ஒரு பறவை காட்சி போன்றது. ஏரியல் வியூ என்பார்கள். ஒரு பறவை காட்சி, பறக்கின்ற போது பறவை பார்க்கின்ற காட்சி போன்றதுதான் இந்த மேகங்கள் இந்த நடனத்தை காண்பது. ஆகவே அவற்றிற்கு ஏக்கம், மேகங்களுக்கு ஏக்கம். மேடையிலே அரங்கிலே அமர்ந்திருந்து இதை நோக்க முடியவில்லையே என்ற ஏக்கத்தோடு அது ஒலிக்கின்றதா, முழங்குகின்றது. பாருங்கள், கம்பனுடைய கற்பனையை பாருங்கள். ஆகவே புறக்காட்சி இலக்கியம் அல்ல. அதைத்தான் கட்டுரை ஆசிரியர் சொல்ல வருகின்றார். புறக்காட்சியை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு இலக்கியத்தை விமர்சனம் செய்யலாகாது. இந்த புறக்காட்சி படைப்பாளியினுடைய மனதிலே என்ன உணர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது, அவன் கண்ட அனுபவம் என்ன, இதைத்தான் விமரிசகன் ஆராய வேண்டும். அதன் அடிப்படையில் தான் விமரிசனம் எழ வேண்டும் என்கின்றார். குவளை கண் விழித்து நோக்க. குவளைகள் நித்திரை கொண்டு விட்டலாம். பிறகுதான் இந்த மேளங்களினுடைய சத்தத்தை கேட்டு கண் விழித்து நோக்குகின்ற, ஆஹா, நாங்கள் தெரியாமல் உறங்கிவிட்டோமே, அருமையான நடனத்தை பார்க்க தவறிவிட்டோமே என்று கண்களை அகல விரித்து குவளைகள் நோக்குகின்றன. தென்திரை எழினிகாட், அந்த பொய்கைகளிலே நீர் அலைகள், தென்திரை தெளிந்த அலைகள். எழினி என்பது திரைச்சீலை. அந்த அரங்கிற்கு திரைச்சீலையாக தொழிற்படுகின்றதாம் இந்த நீர் அலைகள். தேம்பிளி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட, தேனை பிழிகின்ற யாழினுடைய இசை, தேன் பிழிகின்ற தேன் சாறு. அதை போன்ற இனிமையான இசையினை வண்டுகள் அந்த மருத நிலத்திலே, மலர்களிலே, சோலைகளிலே, மலைகளிலே தேனருந்துகின்ற வண்டுகள் வாசிக்கின்றதாம், ரீங்காரிக்கின்றது. இது எல்லாம் அந்த குளிர்ந்த சோலையிலே மயில்கள் ஆடுகின்ற நடனத்திற்கான ஜதிகள், பக்கவாத்தியங்கள். இதையெல்லாம் கண்டு மருதம் வீச்சிருக்கும் மாது, மருதமாகிய அரசி அங்கே கொலுவீச்சிருந்து அந்த நடனத்தினை காணுகின்றாள் என்பதாக கம்பன் கற்பனை செய்கின்றான். இதுதான் இலக்கியம். இதை என்னத்துக்கு சொல்ல வருகிறார்? காட்சி பொருட்களை மட்டுமே வைத்துக்கொண்டு அது பிழை, இது தவறு, இங்கே பொருளிலே குற்றம் இருக்கிறது, சொல்லிலே குற்றம் இருக்கிறது என்று விமரிசனம் செய்ய முடியாது. அது பிழையான விமரிசனம் என்கின்றார். இப்போ நாங்கள் பார்த்தோமே கம்பனுடைய பாடல், இலக்கிய உலகிலே சென்றால் இப்படி எத்தனையோ அற்புதங்களை காணலாம் என்கின்றார். இலக்கிய கர்த்தா அல்லது படைப்பாளி வெளியில் உள்ள காட்சி பொருட்களை, அதாவது புற நிகழ்ச்சிகளை அல்லாமல் அவற்றை காணுகின்ற உள்ளத்தில் எழுகின்ற பல்வேறு விதமான சிந்தனைகளை, உணர்ச்சிகளை, பாவனைகளையே இலக்கியத்தினூடாக சித்தரிக்க முன்வருகின்றான் என்று ஒரு இலக்கிய படைப்பிற்கான ஒரு தெளிவான விளக்கத்தினை கட்டுரை ஆசிரியர் காட்டியிருக்கின்றார். நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போன்று இலக்கியம் என்பது இலக்கை உடையது. இலக்கியத்திற்கு ஒரு இலக்கு வேண்டும், ஒரு லட்சியம் வேண்டும், ஒரு குறிக்கோள் வேண்டும். படைப்பாளி என்ன சொல்ல வருகின்றான், அது அதே வகையிலே சமூகத்தை சென்றடைய வேண்டும், வாசகர்களை சென்றடைய வேண்டும். ஆகவே இலக்கை உடையதுதான் லட்சியம். ஒரு நூல் எப்போது இலக்கியமாகின்றது என்பதை இலக்கிய ஆய்வாளர்கள், விமரிசகர்கள் ஆராய தவறிவிட்டார்கள் என்று குற்றம் சாட்டுகின்றார். ஒரு நூல் எப்பொழுது இலக்கியமாகின்றது? ஒரு நூல் இலக்கை கொண்டிராத போது,
ஒரு இலட்சியத்தை கொண்டிராத போது அது நூலாகவே நின்று விடுகின்றது. ஒரு நூல் இலக்கை கொண்டிருக்கின்ற போது, ஒரு குறிக்கோளை, ஒரு லட்சியத்தை கொண்டிருக்கின்ற போது அது இலக்கியமாகின்றது என்கிறார். ஆகவே இலக்கை உடையது இலக்கியம். காலத்திற்கேற்ப இலக்கியங்கள் மாறுபடுகின்றன. நாங்கள் பார்க்கின்றோம், இலக்கிய வரலாற்று பகுதிகளிலே பார்க்கின்றோம். ஒவ்வொரு கால பகுதிக்கு மேற்ப மக்களுடைய சமூக வாழ்க்கை மாறுபடுகின்ற போது அங்கே இலக்கியம் மாறுபடுகின்றது. பொருள் அடிப்படையிலே மாறுபடுகின்றது, யாப்படிப்படையிலே மாறுபடுகின்றது, மொழி நடையின் அடிப்படையிலே மாறுபடுகின்றது. ஆனாலும் முன்வந்த இலக்கியத்தினுடைய தொடர்பிலிருந்து பின்வருகின்ற இலக்கியங்கள் ஒருபோதும் முற்றாக விடுபடுவதில்லை. அதனை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சங்கமறிவிய கால இலக்கியங்களிலே சங்ககாலத்தினுடைய தொடர்ச்சி எப்படி இருந்தது, பல்லவர் கால இலக்கியங்களிலே சங்கமறிவிய கால இலக்கியத்தின் தொடர்ச்சி எவ்வாறு காணப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். ஒருபோதும் விடுபடுவதில்லை. முன்னைய இலக்கியங்களின் தொடர்பில் இருந்தே பின்னைய இலக்கியங்கள் வளர்ச்சியடைய ஆரம்பிக்கின்றன என்பது கட்டுரை ஆசிரியருடைய இலக்கியம் பற்றிய ஒரு கருத்தாக அமைந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, இலக்கியங்களுக்கு உரித்தான அழகுகளை பற்றி சொல்கின்றார். நன்னூலார் கூறியிருக்கின்றார், நூலின் அழகு அழகு 10: சுருங்கச் சொல்லுதல், விளங்க வைத்தல், நவின்றோர் கினிமை, நயம்பட உரைத்தல், முறையில் வைப்பு, விளங்குதாரணத்தாகுதல். இவையெல்லாம் 10 அழகுகளாக நன்னூலார் காட்டியிருக்கின்றார். அதை இங்கே குறிப்பிடுகின்றார் கட்டுரை ஆசிரியர். அதே போன்று குற்றங்கள் 10, ஒரு இலக்கியத்திற்குரிய குற்றங்கள் 10 வகையில் நிகழலாம் என்கிறார். குன்ற கூறல், மிகைப்பட கூறல், கூறியது கூறல், மயங்க வைத்தல், இதெல்லாம் குற்றங்கள். அதே போன்று உத்திகள் 32. ஒரு கவிஞன் ஒரு இலக்கியத்தினை வடிக்கின்ற போது அங்கு 32 வகையான உத்திகளை கையாள முடியும். தொகுத்து சுட்டல், வகுத்து காட்டல், இவை ஒரு இலக்கியத்திற்குரிய அழகுகளாக, குற்றங்களாக, உத்திகளாக அமைய முடியும் என்பதனை 1-2 உதாரணங்களோடு எடுத்து காட்டியிருக்கின்றார் கட்டுரை ஆசிரியர். ஆகவே இலக்கியம் பற்றிய கட்டுரை ஆசிரியனுடைய கருத்து என்ன? அது ஒரு வினாவாக எழலாம் மாணவர்களே. அது இந்த கட்டுரையிலே ஒரு முக்கிய விடயம். இலக்கியம் பற்றி கட்டுரை ஆசிரியர் எதனை கூற விளைகின்றார்? ஆகவே இந்த அம்சங்களை நாங்கள் அதற்காக ஆதாரமாக முன்வைத்தல் வேண்டும். அடுத்ததாக மாணவர்களே, இந்த கட்டுரையினுடைய மிக முக்கியமான விடயத்திற்கு வருவோம். இங்கே கட்டுரை ஆசிரியர் கட்டுரையை எப்படி ஆரம்பிக்கின்றார்? பழைய கதை. இது ஒரு பழைய கதை, உங்களுக்கு தெரிந்ததுதான். எதை பழைய கதை என்கின்றார்? இந்த திருவிளையாடல் புராணத்திலே ஒரு காட்சி வருகின்றது அல்லவா, நீங்க பார்த்திருப்பீர்கள். தருமி ஒரு ஏழை பார்ப்பான். அவன் எங்கிருந்தோ ஒரு அரசனுடைய சந்தேகத்தை தீர்ப்பதற்கான பாடலை கொண்டு வருகின்றான். அது கற்பனை, அது கதை. உண்மையிலே அந்த பாடல் சங்ககாலத்திலே இறையனார் என்னும் புலவரால் பாடப்பட்ட பாடல். அந்த பாடலை மாணவர்கள் பார்த்திருக்கிறீர்கள். கொங்குதேர் வாழ்க்கை அம்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலியது கெளிய நட்பின் மயிலியல் செறி எயிற்று அறிவை கூந்தலின் நறியவும் உளவோ நீ அறியும் பூவே என்பது அந்த பாடல். இந்த பாடல் இறையனாரால் பாடப்பட்டது. இங்கே கதையிலே இறைவனால் எழுதப்பட்டு தருமி கொண்டு வருகின்றார். மன்னனுடைய, பாண்டிய மன்னன் ஒருவனுடைய சந்தேகத்தை தீர்க்கின்ற பாடல். இந்த பாடலுக்கு நக்கீரன் விமர்சனம் செய்கின்றான். என்ன சொல்கின்றான் நக்கீரன்? சிச்சி, இதிலே பொருட்குற்றம் உண்டு, சொற்குற்றம் உண்டு. சொற்குற்றம் இருந்தாலும் பரவாயில்லை, மன்னிக்கலாம். ஆனால் இந்த பாடலிலே பொருட்குற்றம் உண்டு என்று ஒரேடியாக இலக்கியத்தை ஒதுக்கி விடுகின்றான். இந்த நக்கீரனது விமர்சனம் சரியா? இதிலிருந்து தான் கட்டுரை ஆசிரியர் ஆரம்பிக்கின்றார்.
நக்கீரன் செய்த விமர்சனம் சரியா? நக்கீரன் அது விமர்சனம் பற்றிய கட்டுரை ஆசிரியருடைய கருத்து என்ன? ஒரு வினாவாக கேட்கப்பட்டிருக்கின்றது, கேட்கப்படலாம். என்ன குற்றச்சாட்டினை கட்டுரை ஆசிரியர் முன்வைக்கின்றார்? நக்கீரனது விமர்சனம் வெறுமனே குற்றம் காணுவதை மட்டுமே குறியாக கொண்டது. சிச்சி, இதுவும் ஒரு இலக்கியமா என்னும் போக்கிலே குறையை காணுவதை மட்டுமே குறியாக கொண்டிருக்கிறது. அது ஒரு விமர்சனம் ஆகாது என்கின்றார். ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் இலக்கியத்தினுடைய இயல்பு என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, எந்த சூழலில் இருந்து இந்த இலக்கியம் எழுந்திருக்கிறது, அதனுடைய பின்புலம் என்ன. மனித வாழ்வின் அனுபவம் தான் இலக்கியம். இந்த பாடல் என்ன சூழலில் இருந்து எழுந்தது? இந்த பாடல் மாணவர்களே ஒரு காதலன் தன்னுடைய காதலியினுடைய நலனை பாராட்டுவதாக அமைந்திருக்கின்றது. காதலி மீது நீண்ட காலம் பழகி இருக்கின்றார், நீண்ட காலமாக தொடர்கின்ற நட்பு அது காதலாக மாறியிருக்கின்றது, நெருக்கமான காதல். அவளுடைய அழகை பார்க்கின்றான், மயிலியல், மயில் போன்ற சாயல், அவளுடைய நெருக்கமான பல்வரிசை, அவளுடைய கூந்தல் வாசனை வீசுகின்றது என்கின்றான். அது அந்த அதீத அன்பின் வெளிப்பாடு. அன்பை வெளிப்படுத்துகின்ற போது பொய் வரும். இலக்கியங்களிலே கூந்தல் வாசனை வீசும். என்ன சூழலில் இருந்து அது எழுந்தது? அன்பை, காதலி மீது கொண்ட அன்பை அவன் வெளிப்படுத்த விளைகின்றான். உன்னுடைய சாயல் மயில் போன்றிருக்கிறது என்கின்றான், நெருக்கமான பல்வரிசை அழகாக இருக்கிறது என்கின்றான், உன்னுடைய கூந்தலிலே என்ன அற்புதமான வாசனை வீசுகிறது என்கின்றான். இதை யாரை பார்த்து கேட்கின்றான்? வண்டை பார்த்து கேட்கின்றான். கொங்குதேர் வாழ்க்கை அம்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ என்கின்றான். கொங்கு என்றால் மகரந்தம். மகரந்தத்திலேதான் மாணவர்களே, அதிலேதான் தேனும் இருக்கின்றது, வாசனையும் இருக்கின்றது. அந்த மகரந்த மணிகள் மலர்களிலே மஞ்சள் நிறத்திலே ஒரு பவுடர் போல இருக்கும், உங்களுக்கு தெரியும், மகரந்த மணிகள். அதிலேதான் வாசனை, அங்கேதான் தேனும் உண்டு. அப்ப தேனை உண்பதற்காக அந்த மகரந்தத்தை கிண்டி கிளறும் வண்டுகள் அந்த வாசனையை நுகரும். வண்டுகள் ஒரு மலரிலே தேன் குடிப்பதல்ல, பல வகையான மலர்களில் இருந்தும் தேனை அருந்துகின்றது வண்டுகள். ஆகவே பல வகையான மலர்களிலும் வாசனையிலும் இந்த வண்டுகளுக்கு நல்ல பரிச்சயம் உண்டு, நல்ல அனுபவம் உண்டு. ஒவ்வொரு மலர்களினுடைய வாசனையையும் அக்குவேறு ஆணிவேறாக வண்டுகள் தெரிந்து வைத்திருக்கும். ஆகவே காதலனை பாருங்கள், யாரை சாட்சி கலைக்கின்றான்? அதிலே தேர்ச்சியுள்ள வண்டை, வாசனையிலே தேர்ச்சியுள்ள வண்டை சாட்சி கலைக்கின்றான். கொங்கு தேர் வாழ்க்கை, மகரந்தத்தை ஆராய்கின்ற வாழ்க்கை இயல்பினை கொண்ட அம்சிறை தும்பி, அழகிய சிறகுகளை உடைய தும்பியே. தும்பி எனப்படுகின்ற அது உயர்ந்த ஜாதி வண்டு, தேனை மட்டும்தான் அருந்தும், வேற எதையுமே உண்ணாது. அம்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ என்கின்றார். காமம் என்பது விருப்பம். நான் இவளிடத்திலே, என்னுடைய காதலியினிடத்திலே மிகுந்த அன்புடையவனாக இருக்கின்றேன் என்பதற்காக, எனக்காக பக்கம் சார்ந்து நீ கூறாது, நீ கண்ட உண்மையை கூறு, உறுதிப்படுத்துகின்றார். வண்டை சாட்சி கலைத்து தன்னுடைய கருத்தை உறுதிப்படுத்த விளைகின்றார். எனக்காக சொல்லாத, நீ கண்ட உண்மையை சொல்லு. பயிலியது கெளிய நட்பின் மயிலியல் செறியிற்று அறிவை கூந்தலின் நறியவும் உளவோ நீ அறியும் பூவி. பயிலியது கெளிய நட்பு, நெருக்கமான நட்பு, நீண்ட காலம் பழகி வந்ததனால உண்டாகிய நெருக்கமான நட்பினை உடையவள் என்னுடைய காதல், மிக நெருங்கிய அன்பு. மயிலியல், மயில் போன்ற சாயலை உடையவள், நலம் பாராட்டுகின்றார். செறியிற்று அறிவை, எகிரி என்பது பல்வரிசை, நெருக்கமான அழகிய பல்வரிசையை கொண்ட என்னுடைய தலைவியினுடைய கூந்தலின் அறியவும் உளவோ. இவளுடைய கூந்தலிலே வீசுகின்ற வாசனையினை விட வாசனையான பூக்களையும் நீ கண்டிருக்கின்றாயா என்று கேட்கிறார். இது இலக்கியம். என்ன சூழலிலே எழுந்தது?
என்ன நோக்கத்திலே இது எழுதப்பட்டது, என்ன அனுபவத்தை இது பேசுகின்றது, இந்த காட்சி படைப்பாளி புலவனுடைய உணர்ச்சியிலே எதனை ஏற்படுத்தியது, என்ன கருத்தினை தோற்றுவித்தது, இதை பார்க்காமல் நக்கீரன் என்ன சொல்கின்றான், இங்கே கருத்து பிழை உண்டு என்று ஒரேடியாக இலக்கியத்தை புறந்தள்ளி விடுகின்றான். இது விமர்சனமாகாது, உண்மையான விமர்சனமாகாது என்கின்றான். என்ன கருத்து பிழை, இங்கே கூந்தலிலே வாசனை உண்டு என்பது பிழை என்கின்றான். யாருடைய கூந்தலும் இயற்கையாக வாசனை இல்லை. வாசனாதி திரவியங்களை பூசிக்கொள்வதனால் நீண்ட காலம் அல்லது நீண்ட காலம் வாசனை உள்ள மலர்களை சூட சூட கூந்தலுக்கு அந்த வாசனை வரலாமே ஒழிய இயற்கையிலேயே கூந்தலுக்கு வாசனை இல்லை என்பதனை நக்கீரன் கூறுகின்றான். இது கட்டுரை ஆசிரியருடைய கருத்துப்படி இது தவறான விமர்சனம். வெறுமனே காட்சி பொருட்களை கொண்டு இலக்கியம் தோன்றுவதில்லை. அந்த காட்சி பொருட்களின் அடிப்படையிலே இலக்கியத்தை விமர்சனம் செய்வது தவறாகும் என்கின்றார். காதலனின் கூற்றாக அமையும் இப்பாடல் தனது காதலி மீது கொண்ட அதீதமான அன்பின் வெளிப்பாடு என்பதனை நக்கீரன் உணராது கூந்தலில் வாசனை இல்லை என பாடலை குறை கூறுகின்றான். இந்த விமர்சனம் தவறானது என்பது கட்டுரை ஆசிரியருடைய கருத்து. ஆகவே மாணவர்களே, நக்கீரனது விமர்சனம் பற்றிய கட்டுரை ஆசிரியருடைய கருத்து என்று கேட்டால் இதனை உங்களுக்கு விளங்க வைக்க தெரிந்திருக்க வேண்டும். இங்கே மாணவர்களே, திருவிளையாடற் புராணத்திலே ஒரு காட்சி வருகின்றது. இது அநேகமாக எல்லோரும் மீண்டும் மீண்டும் கண்டு ரசித்த ஒரு காட்சி. இது கட்டுரை ஆசிரியர் இங்கே பிரதானமாக கொள்ளுகின்ற இந்த நக்கீரனுடைய விமர்சனத்திற்கான ஒரு சான்றாக இது அமைகிறார். நக்கீரன் போன்ற விமர்சகர்கள் வேண்டும் என்கின்றார். உண்மையும் தீரமும் உறுதியும் மிக்க நக்கீரனை போன்ற விமர்சகர்கள் வேண்டும். நெற்றிக்கண்ணை காட்டினும் குற்றம் குற்றமே என்கிறான் அல்லவா. இறைவன் என்று அவன் பயப்படவில்லை. தன்னுடைய புலமையின் அஞ்சாத உறுதியை உடையவனாக இருக்கின்றான். தன்னுடைய புலமை ஆற்றலுக்கு அவன் அஞ்சவில்லை, யாருக்கும் அஞ்சவில்லை. உண்மையை பேசுகின்ற போது அவன் யாருக்கும் அஞ்சவில்லை. ஆனால் உண்மையை கூறினால் நெற்றிக்கண்ணை காட்டுகின்றவர்கள் இன்றும் இருக்கிறார்கள், சமுதாயத்திலே இருக்கிறார்கள். ஆனால் நக்கீரனை போன்ற விமர்சகர்களை காணோம் என்கின்றார். ஆனால் இந்த இலக்கியத்தை பொறுத்தவரையிலே நக்கீரனுடைய விமர்சனம் தவறு என்கிறார். நக்கீரனை போன்ற விமர்சகர்கள் வேண்டும். உண்மை தீரம் உறுதி எதற்கும் அஞ்சாத விமர்சகர்கள் வேண்டும். ஆனால் இந்த பாடலிலே, கொங்குதேர் வாழ்க்கை என்னும் பாடலிலே நக்கீரன் செய்கின்ற விமர்சனம் தவறானது என்பதுதான் கட்டுரை ஆசிரியருடைய கருத்து. அடுத்ததாக மாணவர்களே, இந்த கட்டுரையிலே இடம்பெறக்கூடிய அடுத்த முக்கிய விடயம் இலக்கிய விமர்சனம் பற்றிய கட்டுரை ஆசிரியருடைய கருத்து. ஏற்கனவே நாங்கள் பார்த்தது இலக்கியம் பற்றி கட்டுரை ஆசிரியர் இதனை கூற விளைகின்றார். இது இலக்கியத்திற்கான விமர்சனத்தை பற்றி கட்டுரை ஆசிரியர் யாது கூற விளைகின்றார். அதிலே ஒரு பகுதியை நாங்கள் பார்த்தோம், நக்கீரனுடைய விமர்சனம். அதனூடாகத்தான் ஆரம்பிக்கின்றார். அந்த நக்கீரனுடைய விமர்சனம் தவறு என்கின்றார். அது வெறுமனே குறை காணுவதை மட்டுமே அடிப்படையாக கொண்ட விமர்சனம் என்கின்றார். அடுத்ததாக இலக்கிய விமர்சனம் என்பது ஒரு கலை என்கின்றார். அது ஒரு கலை, கற்று தெளிய வேண்டிய ஒரு கலை. இலக்கியம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு இலக்கிய விமர்சனமும் முக்கியமானது என்கின்றார். இலக்கிய விமர்சனம் ஏன் தேவை? இலக்கியம் வளர்ச்சி அடைவதற்கு விமர்சனம் முக்கியமானது, கட்டாயம் தேவை. இலக்கியம் வளர்ச்சியடைய வேண்டுமென்றால் காலப்போக்கில் அது தொடர்பான நிறைவான அம்சங்கள் என்ன, குறை என்ன, இது தொடர்பான விமர்சனங்கள் வரும்போது இலக்கியம் வளர்ச்சியடைய ஆரம்பிக்கின்றது. ஆகவே இலக்கியம் எவ்வளவு முக்கியமானதோ அவ்வளவு இலக்கிய விமர்சனமும் முக்கியமானது என்கின்றார்.
இலக்கிய வளர்ச்சிக்கு இலக்கிய விமர்சனம் இன்றியமையாதது என்கின்றேன். இலக்கியம் மனித அனுபவத்தை பற்றி பேசுகிறது. ஏற்கனவே நாங்கள் மீண்டும் மீண்டும் பார்த்தோம். காட்சி பொருட்களை அல்ல, காட்சி பொருட்களை மட்டும் இலக்கியம் பேசவில்லை. காட்சி பொருட்களை ஒரு கருவியாக மட்டுமே இலக்கியம் காணுகின்றது. இலக்கியம் என்பது மனித அனுபவம். மனித அனுபவத்தை பற்றியே இலக்கியம் பேசுகிறது. இந்த உண்மையை இலக்கிய விமர்சனத்தின் போது விமர்சகர்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். இதனை அடிப்படையாக கொண்டுதான் இலக்கியத்தை விமர்சனம் செய்ய வேண்டும். நக்கீரன் அதனை உணரவில்லை என்கின்றார். வெறுமனே காட்சியை மட்டுமே வைத்துக்கொண்டு நக்கீரனுடைய விமர்சனம் அமைவதுதான் தவறு என்கின்றார். மொழியை பற்றிய ஆராய்ச்சியை மட்டுமன்றி, மொழியை பற்றிய ஆராய்ச்சிகளை தமிழ் விமர்சகர்கள் அல்லது இலக்கிய விமர்சகர்கள் நிறையவே செய்திருக்கிறார்கள். ஆனால் என்ன குறை கூறுகின்றார்? மொழியின் பண்பை பற்றிய ஆராய்ச்சி முழுமையாக இடம்பெறவில்லை என்கின்றார். மொழி வேறு, மொழியினுடைய பண்பு என்பது வேறு. மொழியை பற்றிய ஆராய்ச்சி நிறையவே இடம்பெற்றிருக்கிறது இலக்கிய உலகிலே. ஆனால் மொழியின் பண்பை பற்றிய ஆராய்ச்சி விமர்சக உலகத்திலே முழுமையாக இடம்பெறவில்லை. ஆனால் விமர்சனம் என்ன அடிப்படையில் இருந்து எழ வேண்டும்? மொழியின் பண்பை பற்றிய ஆராய்ச்சியை அடிப்படையாக கொண்டே விமர்சனம் எழ வேண்டும் என்று கூறுகின்றார். அவ்வாறு எழவில்லை என்பது அவருடைய குற்றச்சாட்டாக அமைந்திருக்கின்றது. இங்கே மிக முக்கியமான விடயம், இந்த கட்டுரையிலே இலக்கிய விமர்சனங்களை வகைப்படுத்தி காட்டுகின்றார். தத்துவ ரீதியான இலக்கிய விமர்சனம், சரித்திர ரீதியான இலக்கிய விமர்சனம், வாழ்க்கை சரித ரீதியில் அமைந்த இலக்கிய விமர்சனம், ஒப்புமை ரீதியான இலக்கிய விமர்சனம் என்றவாறு இலக்கிய விமர்சனத்திலே பல வகைகள் உண்டு என்கின்றார். இதை நாங்கள் தனியாக பின்பு பார்ப்போம். இலக்கிய விமர்சனம் ஒரே நோக்கத்தை கொண்டதாக அமைய வேண்டும். யார் செய்தாலும், எந்த இலக்கியத்திற்கு விமர்சனம் செய்தாலும், எந்த படைப்பிற்கு விமர்சனம் செய்ய முன்வந்தாலும் அதனுடைய நோக்கம் ஒன்றாகத்தான் அமைய வேண்டும் என்கின்றார். இலக்கிய பெருமையினை உணர்வதற்கும் அதனை அனுபவிப்பதற்கும் அந்த விமர்சனம் வழிகாட்ட வேண்டும் என்கின்றார். ஒருவனுடைய விமர்சனம் இலக்கியத்தின் பெருமையை வாசகனுக்கு உணர்த்த வேண்டும். அந்த விமர்சனம் அதனை அனுபவிக்க தூண்ட வேண்டும். இலக்கியத்தினுடைய பெருமையை உணர்வதற்கும் அதனை அனுபவிப்பதற்கும் இலக்கிய விமர்சனம் வழிகாட்ட வேண்டும் என்கின்றார். காரணமாக நாங்கள் பார்க்கிறோம், ஒரு திரைப்படத்தை பற்றிய விமர்சனத்தை பார்க்கிறோம் மாணவர்களே. அங்கே எத்தனை விடயங்கள் எடுத்து சொல்லப்படுகிறது? புகைப்படம், அதனுடைய நுணுக்கங்கள், கதை, பாடல், காட்சி அமைப்பு, சண்டை காட்சிகள், நடனம், இதை பற்றிய விமர்சனங்கள் வரும்போது வாசகர்கள் தூண்டப்படுகிறார்களோ, அந்த படத்தை ஒரு முறை பார்த்தியாக வேண்டும், அந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று தூண்டப்படுகிறார். அதே போன்றதுதான் ஒரு இலக்கியத்திற்கு அளிக்கப்படுகின்ற விமர்சனம் அதனுடைய பெருமையை உணர்வதற்கும் அந்த இலக்கியத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற உணர்ச்சியை தூண்டுவதற்கும் வழி சமைக்க வேண்டும். நக்கீரனுடைய விமர்சனம் அதற்கு வழி சமைக்காது. ஐயோ வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளுவதற்குத்தான் அது வழி சமைக்கின்றது. இலக்கிய அனுபவத்தினை தெளிவாக்குதல், என்ன அனுபவம், என்ன அனுபவத்தை பேசுகிறது என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை சொல்லிலே தேங்குமாறு செய்தல், அது எவ்வாறு சொல்லிலே, அந்த அனுபவம் எவ்வாறு சொல்லிலே தேக்கப்பட்டிருக்கின்றது, வார்த்தையிலே எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளுதல். சொல்லினால் கூறும் போது அந்த அனுபவம் எவ்வாறு கலையாகின்றது, படைப்பாளி கண்ட அனுபவம் அதை வார்த்தைகளிலே வடிக்கும் போது கலையாகின்றது. எவ்வாறு கலையாகிறது என்பதை விமர்சகன் உணர வேண்டும். அந்த கலானுபவத்தின் மூலம், அந்த கலையினுடைய அனுபவத்தின் மூலம் வாசகனுக்கு மகிழ்ச்சி தரும் நிலையை ஏற்படுத்த வேண்டும். இவை, இந்த படிநிலைகள் இலக்கிய விமர்சனத்திற்கு அவசியமானவை என்கின்றார்.
இவை எல்லாம் இருக்க வேண்டும். இலக்கிய அனுபவத்தை தெளிவாக்குதல், அதை சொல்லிலே தேங்குமாறு செய்தல், சொல்லினால் கூறும்போது அந்த அனுபவம் எவ்வாறு கலையாகிறது என்பதை ஆராய்தல், அந்த கலானுபவத்தின் மூலம் மகிழ்ச்சி தரும் நிலையினை ஏற்படுத்தல் ஆகிய படிநிலைகள் இலக்கிய விமர்சனத்திற்கு மிக அவசியமானது என்கின்றார். சிறந்த இலக்கிய விமர்சனத்தினால் மொழியும் வளரும், இலக்கியமும் வளரும் என்கின்றார். இது இலக்கிய விமர்சனம் தொடர்பான கட்டுரை ஆசிரியருடைய கருத்து. மாணவர்களே, தமிழில் இலக்கிய விமர்சனம் பற்றிய கட்டுரை ஆசிரியருடைய கருத்து என்ன பாருங்கள். எவ்வாறு விரிவுபடுத்தி கொண்டு செல்கின்றார். இந்த கட்டுரையிலே விடயங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிற முறை, கருத்துக்கள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிற முறை மிக தெளிவானது. படிமுறையான வளர்ச்சியை காணலாம் மாணவர்களே. இலக்கியம் என்றால் என்ன என்று சொல்லி, இலக்கிய விமர்சனம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை சொல்லி, அதற்கு பிழையான விமர்சனத்திற்கான சில ஆதாரங்களை முன்வைத்து, தமிழிலே இலக்கிய விமர்சனம் எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பதனை விளங்க வைக்கின்றார். தமிழ் இலக்கியம் மனித அனுபவத்தை பேசுவதை உணராமல் காட்சி பொருள் அடிப்படையிலே மட்டுமே விமர்சிப்பதாக அமைந்துள்ளது. அதற்காக இங்கு 2 உதாரணங்களை காட்டியிருக்கிறார். ஒன்று கொங்குதேர் வாழ்க்கை நக்கீரனுடைய விமர்சனம், இன்னொன்று புகழேந்தியினுடைய ஒரு பாடலுக்கு ஒட்டக்கூத்தனுடைய விமர்சனம். ஆங்காங்கே கண்ணில் தென்படும் காட்சி பொருள், புற நிகழ்ச்சி ஆகியவற்றை விட அவற்றை காணுகின்ற உள்ளத்தில் எழும் உணர்ச்சிகளுக்கும் சிந்தனைகளுக்கும் பாவனைகளுக்கும் தமிழ் இலக்கியங்கள் இடம் கொடுக்கவில்லை என்கின்றார். அதுக்குத்தான் உதாரணமாக காட்டுகிறார் கொங்குதேர் வாழ்க்கை என்னும் இறையனாருடைய செய்யுளுக்கு நக்கீரனுடைய விமர்சனம். இதை பற்றி நாங்கள் விளக்கமாக பார்த்திருக்கின்றோம். அடுத்த முக்கியமான ஒரு விமர்சனத்தை காட்டுகின்றார் நலவன்பா. நலவன்பாவை பாடியவன் புகழேந்தி என்று தெரியும். இந்த நலவன்பா மகாபாரதத்தினுடைய ஒரு உபகதை, ஒரு கிளைக்கதை. இந்த நலவன்பாவை புகழேந்தி குலோத்துங்க சோழனுடைய அவை புலவன், தலைமை புலவன் ஒட்டக்கூத்தன், அவனுடைய முன்னிலையிலே இந்த நலவன்பாவை அரங்கேற்றுகின்றான் புகழேந்தி. அரங்கேற்றுகின்ற போது அங்கே தமயந்தி நலனுக்கும் இடையிலான காதல் உங்களுக்கு தெரிந்திருக்கும். தமயந்தியினுடைய காதல் இதே ஒரு மாலை பொழுது, ஒரு மாலை பொழுதினை புகழேந்தி ஒரு பெண்ணாக உருவகித்து காட்டுகின்றார். அவ்வாறு காட்டுகின்ற போது ஒரு பாடல் வருகின்றது. மல்லிகையே வெண்சங்காய் வண்டு ஊத, மல்லிகையே வெண்சங்காய் வண்டு ஊத, வான் கருப்பு வில்லி கனை தெரிந்து மெய்காப்ப, முல்லை மலர் மென்மாலை தோளசைய, முல்லை மலர் மென்மாலை தோளசைய மெல்ல நடந்ததே, பொன் அந்தி மாலை அந்தி பொழுது என்கின்ற ஒரு பாடல் அரங்கேற்றப்படுகின்றது. அதிலே முதலாவது அடி மல்லிகையே வெண்சங்காய் வண்டு ஊத. அதாவது என்ன சொல்லப்படுகின்றது, அந்த மாலை பொழுதிலே மல்லிகை பூவிலே தேன் அருந்துகின்றதாம் வண்டுகள். அவ்வளவு தேன் நிறைந்திருக்கின்றது. தேன் அருந்துகின்ற வண்டுகள் மகிழ்ச்சியிலே ரீங்காரிக்கின்றது, சத்தமிடுகின்றது, பாடுகின்றது. அந்த ரீங்காரம் எப்படி ஒலிக்கிறது, வண்டுகள் சங்கினை ஊதுகின்றதாம். வண்டுகள் ரீங்காரிக்கிறது என்று சொல்லவில்லை, மல்லிகையே வெண் சங்காக வண்டு ஊதுகின்றது என்று. சங்குகள் ஊதுகின்றது. மலருக்குள்ளே மகரந்தத்தை குடைந்து தேனருந்துகின்ற வண்டுகள் அதை சங்காக, அந்த மல்லிகை மலரை சங்காக கொண்டு ஊதுகின்றது. மல்லிகை வெண்மையானது வெண் சங்காக ஊதுகின்றது என்று. உடனே ஒட்டக்கூத்தன் நிறுத்து. ஒட்டக்கூத்தன் குலோத்துங்க சோழனுடைய தலைமை புலவன் என்ன சொல்கின்றான், நிறுத்து. இங்கே
இங்கே பிழை இருக்கின்றது, பாடலிலே பிழை இருக்கின்றது. இப்படியான பாடலை இங்கே அரங்கேற்றம் செய்ய முடியாது. என்ன பிழையப்பா? புகழேந்தி கேட்கின்றார். சங்கை எங்கே ஊத வேண்டும்? சங்கிலே விரிந்திருக்கின்ற பகுதி ஒன்று, கூர்மையான பகுதி ஒன்று உண்டு, பின்புறம். அந்த பின்புறத்தில் அல்லவா வாயை வைத்து ஊதுவார்கள். சரி, இங்கே வண்டு என்ன செய்கின்றது? மல்லிகை இந்த விரிந்திருக்கிற முன்பகுதியில் அல்லவா தேனை அருந்துகின்றது. சரி, அவ்வாறு சங்காக ஊத வேண்டும் என்று சொன்னால் அதன் காம்பில் அல்லவா ஊத வேண்டும். இங்கே விரிந்திருக்கின்ற மலரினுடைய முன்பகுதியிலே எப்படி வண்டு சங்காக ஊதும்? ஒட்டக்கூத்தனுடைய விமர்சனம். இது தவறு, இது கருத்து பிழை. புகழேந்தியா விடுவான்? ஒட்டக்கூத்தன் புலமை நிறைந்தவன் தான். புகழேந்தி சளைத்தவன் அல்ல. புகழேந்தி என்ன கூறுகின்றான்? சரியப்பா, உன்னுடைய கேள்வி நியாயமானது. ஆனால் இது கள்ளு குடித்து மயங்கியவன். தேன், மலரில் உள்ள தேன் தான் கள்ளு. கள்ளை குடித்து போதை மயக்கத்திலே இருக்கிற வண்டுக்கு தலையும் தெரியுமா, வால் தெரியுமா? மனிதர்களே, ஆறறிவு படைத்த மனிதர்களே கள்ளு குடித்திருக்கிற போது நிற்க முடியாமல் தடுமாறுகின்றோம். இங்கே வண்டு நான்கறிவு கொண்டது. அது மலரில் உள்ள கள்ளை அருந்தி தேனை அருந்தி மயக்கத்திலே இருக்கின்றது. அதுக்கு தலையும் தெரியாது, வாலும் தெரியாது, எங்கு ஊத வேண்டும் என்பது தெரியாது. உடனே ஒட்டக்கூத்தன் போய் புகழேந்தியை கட்டிப்பிடித்து தழுவினானா என்றா ஒன்றும் செய்யலா. நான் ஏன் குறை சொன்னேன் தெரியுமா? இந்த விளக்கம், நான் இந்த குற்றத்தை எழுப்பியிருக்காவிட்டால் இந்த விளக்கம் இலக்கிய உலகத்திற்கு தெரிந்திருக்குமா என்கின்றான் என்று ஒட்டக்கூத்தன் சமாதானம் செய்கின்றான். இது ஒரு வகையான விமர்சனம். இதுவும் குறை காணுவதை மட்டுமே நோக்காக கொண்டது. அது ஒரு பண்பு என்கிறார் கட்டுரை ஆசிரியர். தடை விடை. ஒரு படைப்பாளியினுடைய இலக்கியத்திற்கு விமர்சகன் தடையை எழுப்புவது, இது ஒட்டக்கூத்தன் எழுப்பிய தடை. அதற்கு இலக்கிய படைப்பாளி சமாதானம் கூறுவது. புகழேந்தி சமாதானம் சொன்னானே, கள்ளு குடித்து மயங்கிய வண்டு, ஒன்றும் அறியாமல் இருக்கின்ற வண்டு, அது விடை. தடையும் விடையுமாகத்தான் அநேகமான தமிழ் இலக்கிய விமர்சனங்கள் அமைந்திருக்கிறது என்று குறை கூறுகின்றார் கட்டுரை ஆசிரியர். ஆனால் பழைய இலக்கண ஆசிரியர்களின் கொள்கைகளிலே இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் இயம்புவது, பழையன கழிதலும் புதியன புகுதலும், நாடக வழக்கு ஆகிய இலக்கிய விமர்சனத்துக்குரிய பண்புகள் அங்கே சூத்திரங்களாக காணப்பட்டிருக்கின்றன என்கின்றார். பழைய இலக்கண ஆசிரியர்கள் நல்ல பண்புகளை கடைபிடிக்கிறார்கள். இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம், இலக்கியம் கண்ட அனுபவத்திற்கு இலக்கணத்தை கூறுவது. பழையன கழிதலும் புதியன புகுதலும், வலுவில மரபின மாட்டே என்பது தொல்காப்பிய சூத்திரம். அதை இலக்கண ஆசிரியர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாடக வழக்கு, இலக்கிய வழக்கு புதிய இலக்கிய முயற்சிகளை முன்வருகின்ற போது உலகியல் வழக்கிலிருந்து மாறுபடலாம், அது தவறாகாது என்ற உண்மையை பழைய இலக்கண ஆசிரியர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று விமர்சகர்கள் இந்த பழைய இலக்கணகாரர்களின் நல்ல கோட்பாடுகளை எல்லாம் புறக்கணித்துவிட்டு நக்கீரர் பாணியில் குற்றம் காணுவதையே இலக்கிய விமர்சனத்தில் முக்கிய குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்றைய விமர்சனத்திலே அவர் காணுகின்ற குறை. ஆகவே மாணவர்களே, இந்த கட்டுரையிலே நீங்கள் என்ன அம்சங்களை நோக்க வேண்டும்? இலக்கியம் பற்றிய கட்டுரை ஆசிரியருடைய கருத்து, இலக்கிய விமர்சனம் பற்றிய கட்டுரை ஆசிரியருடைய கருத்து, தமிழிலே இலக்கிய விமர்சனம் பற்றிய கட்டுரை ஆசிரியருடைய கருத்து, அதற்கு அவர் காட்டுகின்ற ஆதாரங்கள், கொங்குதேர் வாழ்க்கை, புகழேந்தியினுடைய பாடல், அங்கே கம்பனுடைய தண்டலை மயில்களாடு என்ற பாடல், இந்த ஆதாரங்கள், அதே போன்று இலக்கிய விமர்சனங்களை எவ்வாறு வகைப்படுத்தி இருக்கின்றார், இந்த விடயங்களை நீங்கள் முக்கிய அம்சங்களாக கருத்திலே கொள்ள வேண்டும்.
ஆகவே மீண்டும் ஒரு முறை இந்த கட்டுரையை இதன் அடிப்படையிலே வாசித்து பார்த்தால் மாணவர்களுக்கு இது தொடர்பான ஒரு தெளிவு இடம்பெறும் என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.